大家好，你们好吗？我的学生，我是阿根，也你们的老师。今天我们要学习中文和汉语，开始吧。Yes， நீங்க தமிழ்ல பார்த்து correct。இன்னைக்கு நம்ம தமிழ் வழியா சீன மொழி கத்துக்க போறோம்。你好，我是语言学院的学生。你好，我是语言学院的学生。你好，我是语言学院的学生。முதலாவது வாக்கியம் என்ன சொல்றாங்கன்னா நீ ஹாவ் அப்படின்னா வணக்கம்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல ஹலோன்னு வரும். ரெண்டாவது வாக்கியம் என்ன சொன்னாங்க? 我是语言学院的学生。我அப்படின்னா நான் அர்த்தம். I அதுக்கப்புறம் ஷு அப்படின்றது தமிழ்ல இந்த இடத்துல எக்ஸாக்டா மீனிங் வர்றது இருக்கேன்னு வரும். பட் தமிழ்ல ஸ்போக்கன்ல வராது. அதனால ஆம்னு நான் வச்சுக்கோம். I am மீன்ஸ் 我是语言அப்படின்னா மொழின்னு அர்த்தம். லாங்குவேஜ். அடுத்து 学院அப்படின்னா பள்ளி ஸ்கூல்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வார்த்தை என்ன? த அப்படின்னா தமிழ்ல இல்லுன்னு வரும் இல்ல உடையன்னு வரும். இன் ஆர் ஆஃப். 学生அப்படின்னா ஸ்டூடெண்ட், மாணவன் மாணவி, ஸ்டூடெண்ட்னு அர்த்தம் காமனா. 我姓林，叫林娜，我是英国人。我姓林，叫林娜，我是英国人。我姓林，叫林娜，我是英国人。அடுத்த வாக்கியம் என்ன சொன்னாங்க? 我姓林. அடுத்து ஓனா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தால ஞாபகம் இருக்கும். ஓ அப்படின்னா இந்த இடத்துல மீனிங் மை அப்படின்னு வரும். ஷீங் அப்படின்னா குடும்ப பேர், சர்நேம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் லீன் அப்படின்றத இந்த பொண்ணோட பேர். ஆக்சுவலி குடும்ப பேர். இந்த பொண்ணோட பேர்னா இந்த பொண்ணோட குடும்ப பேர். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்னொரு வாக்கியம் சொல்லுது. சாவ் லீனா. சாவ் அப்படின்னா கால் மீ, கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். லீன் நா அப்படின்றது இந்த பொண்ணோட ஃபுல் நேம். லீன் அப்படின்றது குடும்ப பேர். பட் லீனா அப்படின்றது இந்த பொண்ணோட ஃபுல் நேம். நெக்ஸ்ட் 我是英国人。我是அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லுதுல என்ன அர்த்தம்? I am. தமிழ்ல நான் இருக்கேன்னு வரும். பட் இங்கிலீஷ் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியா இருக்கும். I am. 我是英国அப்படின்னா இங்கிலீஷ். 英国人அப்படின்னா இங்கிலீஷ் பேசுறவங்க, இங்கிலீஷ் மேன் ஆர் இங்கிலீஷ் உமன்.你姓什么？我姓马，叫马大为。你姓什么？我姓马，叫马大为。你姓什么？我姓马，叫马大为。அடுத்த வாக்கியம் என்ன கேக்குறாங்க? நீ姓什么? நீ அப்படின்னா நீ அர்த்தம் தமிழ்ல, இல்ல உன்னுடைய அப்படின்னு வரும். கான்டெக்ட் இந்த மாதிரி. ஷிங் அப்படின்னா மறுபடியும் குடும்ப பேரு, சர்நேம். அதுக்கப்புறம் லாஸ்ட் வேர்ட் ஷம்மா. ஷம்மா அப்படின்னா என்னன்னு அர்த்தம், வாட். அப்புறம் என்ன பதில் சொல்றாங்க? 我姓马. இந்த இடத்துல கான்டெக்ட் இந்த மாதிரி என்னுடைய மாறிக்கும். நான் அப்படின்றதுல இருந்து. ஷிங் அப்படின்னா மறுபடியும் குடும்ப பேர். மா அப்படின்னா அந்த ஆளோட பேரு, அதாவது குடும்ப பேர், அவரோட குடும்ப பேர். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? 小马大卫. சியா அப்படின்னா நம்ம கால் மீன் பார்த்தோம்ல, கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மா தாவை அப்படின்றது அவரோட இந்த ஆளோட பார்த்தா ஃபுல் நேம். முன்னாடி சர்நேம் மட்டும் சொன்னா இப்போ ஃபுல் நேம். 我学习汉语。我学习汉语。我学习汉语。நெக்ஸ்ட் வாக்கியம் 我学习汉语. இப்போ இந்த இடத்துல என்னுடையன்றதுல இருந்து நான் மறுபடியும் மாறிக்கும். கான்டெக்ட் அந்த மாதிரி. 学习அப்படின்னா படிக்கிறேன், ஸ்டடின்னு அர்த்தம். ஹன்யூ அப்படின்னா சீன மொழி, சைனீஸ் லாங்குவேஜ். சரி, இப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லாம லிசனிங் மற்றும் ஸ்பீக்கிங் மட்டும் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. 你好，我是语言学院的学生。我姓林，叫林娜，我是英国人。你姓什么？我姓马，叫马大为。我学习汉语。ஸோ சீன மொழி முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறவங்க கீழே தர வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. 9789960549. நம்ம வேற ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணோம். Until then, see you.